கல்லீரலை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கல்லீரலில் உருவாகக்கூடிய நோய்கள். பொதுவாக ஒரு உறுப்பில் நோய்கள் அப்படின்றது வருதுன்னா முக்கியமாக 2 காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது ஒன்று, அந்த உறுப்போட அமைப்பில், அதோட செயல்பாட்டு அலகுகளில் ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குது, டேமேஜ் ஆகிருக்கலாம். அது ஃபிசிக்கலாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய வாழ்வியல் முறையில் ஏதோ ஒரு காரணத்தினால அதனுடைய செல்கள், செயல்பாட்டு அலகுகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். 2வது, அது அங்கே வரக்கூடிய அதனுடைய செயல்பாட்டு தன்மை, ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏதோ ஒரு இடத்துல இரத்த குழாயில் அடைப்பு இருக்கலாம், இல்லை உங்களுக்கு அங்கே உற்பத்தி செய்யக்கூடிய ஏதோ ஒரு பொருளுக்கான பற்றாக்குறை இருக்கும்போது அந்த உற்பத்தி சரியாக நடக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி பொதுவாக நம்ம நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த உறுப்பின் பாதிப்பினால் வரக்கூடியது ஒரு வகை நோய்களாக இருந்தால், 2வதாக இருக்கக்கூடியது அந்த உறுப்போட செயல்பாட்டின் காரணமாக இருக்கும். 3வதாக ஒரு நோய். இந்த 2 விஷயமுமே உங்களுக்கு நம்மளுடைய வாழ்வியல் முறையிலையும் இருக்கலாம், நம்ம பிறக்கும் போதே அந்த குறைகளோடவும் இருக்கலாம், இல்லைன்னா நம்ம சூழ்நிலைகள் ஏதோ ஒரு காரணமாக அங்கே அமைஞ்சிடலாம். கல்லீரலுக்குன்னு நம்ம கல்லீரல் நோய்கள்னு நம்ம பார்க்கும் பொழுது முக்கியமாக ஒரு 4 பேர் நல்லா நமக்கு ஞாபகம் இருக்கும். மீதி நிறைய அதை தாண்டி சொல்லக்கூடிய எல்லா பெயர்களுமே அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட், சிம்டம்ஸ் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு ஆரோக்கியமான லிவர் இருக்குது அப்படின்னா அங்கே நம்ம பார்க்க போகிறது தாண்டி அங்கே எல்லா செல்களும் நல்லா வேலை செய்து அதனுடைய வேலையும் நல்லா இருக்குது அப்படிங்கிறது. இதே பாதிப்புன்னு வரும்போது கல்லீரல் கொழுப்பு மேலாண்மையில் முக்கியமாக இருக்கா அப்படின்னா அங்கே வரக்கூடிய முக்கியமான ஒரு நோய் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேட்டி லிவர். இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொழுப்பு படிமங்களை சரிவர உடைக்க முடியாமல் கல்லீரல் செல்களில் பாதிப்பு ஏற்படும் போது அந்த படிமங்கள் கல்லீரலோட செல்களுக்குள்ள அந்த ஹெப்படோசைட்ஸ் மேலே படிவமாக படிஞ்சு வேலை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு வகையான நோய் தான் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதாவது ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்ற ஒரு வகையாகவும், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படிங்கிற ஒரு வகையாகவும் இருக்குது. அதாவது ஆல்கஹால் குடிக்கிறதன் காரணமாக அங்கே ஏற்படக்கூடிய சேதாரத்தின் மூலமாக வரக்கூடிய ஒரு வகை தொந்தரவுக்கு ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு பேர். இல்லைங்க, எனக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாது, ஆனால் எப்படி இது வந்துச்சு அப்படிங்கன்னு சொல்லும்போது நம்மளுடைய வாழ்வியல் முறை, ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய அதீத உடல் பருமன் இருக்கலாம், இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கை கால்களை அசைக்காமல் இயக்காமல் ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அந்த மாதிரியான நேரங்களில் கொழுப்பு நம்ம கல்லீரலால் கரைக்க முடியாது. அப்போது இந்த கொழுப்பு படலமானது கல்லீரல் மேலே ஏறி உட்கார்ந்துருக்கும். அதாவது ஒரு லேயராக ஃபார்ம் ஆகி இருக்கும். கல்லீரலுடைய செல்களை அடுத்த வேலைகள் செய்ய முடியாத அளவுக்கு பாதிச்சிருக்கும். அது நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்ததாக லிவர் இன்ஃப்ளமேஷன், அதாவது கல்லீரலில் ஏற்படக்கூடிய அழற்சி அல்லது வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை செயல்பட முடியலை, எங்கேயோ ஒரு தடை இருக்குது, கழிவு நீக்கம் சரியாக நடக்கலை, இல்லை அந்த கழிவுகள் அங்கே தேங்கிடுது, இல்லை உற்பத்தியான பொருள் கல்லீரலேருந்து வெளியே போகல, ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக கல்லீரலில் வீக்கம் அல்லது அழற்சி ஏற்படக்கூடிய ஒரு நிலை. அடுத்ததாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டிசீஸ் தான் மஞ்சள் காமாலைன்னு சொல்லுவோம், ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹெப்பாட்டிட்டிஸ் இருக்குது. இது கல்லீரலின் செயல்பாட்டில் குறைபாடு இருக்கிற காரணமாக வரலாம், இல்லை மண்ணீரலில் ஏற்படக்கூடிய தொந்தரவினாலையும் வரலாம். இதை பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு ஃபைப்ரோசிஸ் லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லிவர் ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, செல்கள் செயல்பட முடியாமல் இறந்த நிலைன்னு சொல்லலாம். அந்த செல்கள் ரிமூவ் ஆகலை, உடம்புலேருந்து வெளியேற்றப்படலை, ஆனால் வடுக்களாக மாறிடுது. இதுதான் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதாவது அந்த தசைகள் அந்த ஃபைபர் இணைப்பு திசுக்கள்னு சொல்லக்கூடிய அந்த திசுக்களில் ஏற்படக்கூடிய தொந்தரவு,
அதீத வளர்ச்சி, ஏதோ ஒரு தொந்தரவு காரணத்தினால உங்களுக்கு வந்து அங்கங்கே படிமங்களாக படிஞ்சிரும். நம்ம வந்து வடுக்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அடிபட்டிருக்கும் பொழுது அந்த காயம் வந்து ஆறிடும். ஆனால் அதுக்கான தழும்புகள் வடுக்கள் அங்கேயே இருக்கும் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே இறந்த செல்கள் வந்து அங்கேயே தங்கி இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து கல்லீரலுக்குள்ளே ஏற்படும் பொழுது இது வந்து லிவர் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வடுக்களாக மாறக்கூடிய அந்த திசுக்களுக்கு வந்து ஸ்கார் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கார்ஸ் அப்படின்ற மாதிரி அதுக்கான அர்த்தம். அதாவது வடுக்களாக உள்ளேயே தங்கிடும். அந்த தங்கின விஷயங்கள் என்ன பண்ணும்? மற்ற அருகில் இருக்கக்கூடிய அந்த செல்களுக்கான செயல்பாடுகளை செய்ய விடாமல் தடுக்கும். அந்த மாதிரியான ஒரு தொந்தரவும் அதீதமாக வரும்போது இது வந்து உங்களுக்கு ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்கார் டிஷ்யூவாக ஆரம்பிக்கும், அடுத்து ஃபைப்ரோசிஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். எண்டில் போகும்போது கல்லீரலுடைய அத்தனை செல்களும் ஏறக்குறைய 80-90% செல்கள் அந்த மாதிரி மாறிடுச்சுன்னா லிவர் ஃபெயில்யூர் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதே மாதிரி லிவர் வந்து தன்னுடைய செயல்பாடை நிறுத்திக்கலாம், சரியான தன்னுடைய பணிகளை செய்ய முடியாமல் இருக்கலாம். இதோடைய அடுத்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த ஹெப்பாட்டிட்டிஸோ ஃபேட்டி லிவரோ இல்லை உங்களுக்கு ஃபைப்ரோசிஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு தொந்தரவுகள் அதிகப்படியாக நடக்க லிவரில் இருக்கக்கூடிய நம்ம ஹெப்பாட்டோசைட்ஸ் அப்படிங்கிறது இதனுடைய செயல்பாட்டு அலகுகள், பேசிக் யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். லிவரில் எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய அந்த இடமானது ஹெப்பட்டோசைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த ஹெப்பட்டோசைட்ஸ் எல்லாமே முற்றிலும் தன்னுடைய வேலைகளை நிறுத்தம் செய்து விடுவது. அப்படின்னா வேலை செய்ய முடியாத இயலாத நிலைக்கு ஒரு கண்டிஷனுக்கு வந்து லிவர் போகும்பொழுது உங்களுக்கு அதனுடைய வேலை அப்படிங்கிறது நின்றுடும். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்து லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிறது பேர். இது இல்லாமல் உங்களுக்கு கல்லீரலில் கேன்சர், புற்றுநோய்க்கான காரணத்தினாலேயும் கல்லீரல் வந்து பாதிக்கப்படலாம். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஃபேட்டி லிவர் ஒன்று, ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படிங்கிற காமாலை நோய் ஒன்று, அடுத்ததாக ஃபைப்ரோசிஸ் ஸ்கார் டிஷ்யூஸ் மூலமாக வரக்கூடிய அந்த வடுக்களின் மூலமாக வரக்கூடிய ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற ஒரு தொந்தரவு, சிரோசிஸ் அப்படிங்கிற ஒரு தொந்தரவு. இதெல்லாம் மேஜராக லிவரோட ஃபெயில்யூருக்கு காரணமான கல்லீரலில் வரக்கூடிய மிகப்பெரிய நோய்கள் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் உள்ளே வரக்கூடிய செயல்பாடுகளில் இல்லை இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்குன்னா அதுக்கு நம்ம உடல் காட்டக்கூடிய வேறு சில சிம்டம்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு வந்து கல்லீரலில் வரலாம். அதாவது எப்படி நம்ம வந்து பித்தப்பையில் கற்கள் வருதுன்னு பார்த்தோம், சிறுநீரகத்தில் கற்கள் வருதுன்னு பார்த்தோம், அதே மாதிரி கல்லீரலையும் கற்கள் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இரத்த நாளங்களின் அடைப்புக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை அந்த பித்த நாளங்களில் அடைப்புக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதோ காரணங்களால் கல்லீரல் உற்பத்தி செய்யக்கூடிய கல்லீரலோட பணிகள்னு நிறைய பார்த்தோம் இல்லையா? இப்போ புரதத்தை உற்பத்தி பண்ணுது, புரத மேலாண்மை பண்ணுதுன்னு பார்த்தோம். இந்த கல்லீரல் செல்களில் செயல்பாட்டுகளில் ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குன்னா அங்கேயும் உங்களுக்கு அந்த புரதத்தின் உற்பத்தி கூடும் அல்லது குறையும். இதே நேரத்தில் உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் மேலாண்மை பண்ணுதுன்னு பார்த்தோம். அதாவது சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அங்கே ஏதாவது தொந்தரவு வந்ததுன்னா உடம்புக்குள்ளே சர்க்கரையின் அளவுலையும் மாறுபடலாம். அடுத்ததாக சர்க்கரையை வந்துட்டு கிளைக்கோஜனாக மாற்றி நம்மளுடைய தசைகளுக்குள்ளே சேர்த்து வைக்குதுன்னு பார்த்தோம். லிவரோட செயல்பாட்டில் எங்கேயாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த ஒன்று ஒபீஸா அளவுக்கு அதிகமான தசைகளை அவங்க கொண்டிருக்கலாம், இல்லைன்னா தசைகளே இல்லாத ஒரு நிலையில் அவங்க வந்து தளர்ந்த தசைகளாக அவங்களுக்கு வந்து இருக்கலாம். அடுத்ததாக இந்த பித்தத்தின் உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரியான தொந்தரவுகளில் நீங்கள் பார்க்கும்போது பித்தம் அளவுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகவும் செய்யலாம். அப்படி செய்து அதனுடைய மேலாண்மை வந்து சரிவர அந்த பித்த நாளங்களின் மூலமாக கடத்தப்படலை, வெளியேற்றப்படலை அப்படிங்கிற சூழ்நிலைகளில் அந்த பித்தமானது உங்களுக்கு வந்து நாளங்களில் கசிந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணலாம். அதே மாதிரி அங்கே கொடுக்கக்கூடிய பில்லிரூபின் அப்படிங்கக்கூடிய அந்த நிறமி இருக்கு இல்லையா? அதனுடைய மேனேஜ்மெண்ட் வந்து கல்லீரல் பண்ணுதுன்னு பார்த்தோம். அந்த பில்லிரூபின் சரிவர வெளியேற்றப்படலை, அதனுடைய மேனேஜ்மெண்ட் சரியாக நடக்கலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நேரங்களில் அந்த நிறமியானது ரத்தத்துலேயும் நம்ம தோல்லையும் கலந்து மஞ்சள் நிறத்தை நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய மஞ்சள் காமாலைன்னு சொல்லுவோம் இல்லையா? முக்கியமாக கண்கள்லையும்
தோலின் நிறங்கள்லையும் நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் இங்கே நிறமிகள் கசிவதால் மலத்திலையோ சிறுநீர்லையோ அதனுடைய மஞ்சள் தன்மையை இழந்து உங்களுக்கு வெளிர் நிறமாகவோ கருமை கலந்த நிறமாகவோ அடர் நிறங்களாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல்லீரலுக்கான தொந்தரவு ஒரு நாளில் திடீர்னு வராது, ஒரு நாளாக ஒரு ஸ்டேஜாக வரும். அப்படி வரக்கூடிய ஸ்டேஜஸ் தான் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த டிசீசஸ். அதாவது ஃபேட்டி லிவர்னு உங்களுக்கு ஆரம்பிக்கும், அடுத்து ஹெப்பாட்டிட்டிஸ்னு போகலாம், அடுத்த ஸ்டேஜாக ஃபைப்ரோசிஸ்னு போகும், அடுத்து சிரோசிஸ்னு போகும், இறுதியாக லிவர் ஃபெயில்யூரில் வந்து நிற்கும். இந்த லிவர் டிசீசஸோட ஸ்டேஜஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஸ்டேஜ் 1 வந்து ஹெப்பாட்டிட்டிஸ், ஸ்டேஜ் 2 ஃபைப்ரோசிஸ், ஸ்டேஜ் 3 சிரோசிஸ், ஸ்டேஜ் 4 லிவர் ஃபெயில்யூர், இறுதியாக லிவர் கேன்சர். ஃபஸ்ட்டு ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், லிவரில் இருக்கக்கூடிய வீக்கம், அதாவது லிவர் திசுக்களில் இருக்கக்கூடிய வீக்கம் வந்து நாளடைவில் அந்த பில்லிரூபின் மேனேஜ்மெண்ட்டில் தொந்தரவு வரும்போது அந்த நிறமியை இரத்தத்தில் கலக்க விட்டுடும். இதுதான் ஹெப்பாட்டிட்டிஸ், காமாலைன்னு நம்ம நார்மலாக சொல்லக்கூடிய ஒரு விதமான நோய். இது எதுக்காக காரணமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு இன்ஜுரி ஆயிருக்கலாம், இல்லைன்னா டாக்ஸிக் ஆயிருக்கலாம். அதாவது அந்த கழிவுப் பொருட்களோ வேதிப்பொருட்களோ லிவர்லேருந்து வெளியேறாமல், எக்ஸ்க்ரீஷன் வேலை நடக்காமல் அங்கேயே தேங்கும் பொழுது அதன் காரணமாக ஒரு அழற்சி வந்து ஏற்பட்டிருக்கலாம். சில நேரங்களில் அந்த செல்களில் ஏதோ பாதிப்பு இருக்குது, அதனால் ஒரு அழற்சியை கொடுத்துட்டு அந்த செல்கள் வந்து தன்னைத்தானே சரி செய்துக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக கூட இந்த வீக்கம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் நாளடைவில் அது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த அடிபடுற இன்ஜுரியோ அந்த டாக்ஸிக் விஷயங்களோ, அதாவது அந்த கழிவுப் பொருட்களோ அந்த உடலுக்கு ஒவ்வாத பொருட்களோ அங்கே பல நாளாக தேங்கும் பொழுது தொடர்ந்து வீக்கத்தை கொடுக்கும். அடுத்ததாக இந்த ஸ்டேஜ், அதாவது அந்த வீக்கங்கள் அழற்சியோட ஆரம்ப நிலை வந்து அக்யூட் ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே க்ரானிக் ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு இதே மாதிரியான ஒரு நிலை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த செல்கள் வந்து வடுக்களாக, அதாவது இறந்த செல்கள் வந்து தன்னுடைய பணியை முற்றிலுமாக இழந்துடும். இறந்த செல்களாக, அதாவது வடுக்களாக மாறிடும். ஸ்கார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கார் டிஷ்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்காரிங் அப்படிங்கிற விஷயம் வந்து ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற தொந்தரவாக வளர ஆரம்பிக்கும். ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த இணைப்பு திசுக்கள் இருக்கு இல்லையா, எல்லாமே இறந்த செல்களாக மாறுறது மட்டும் இல்லாமல் ஒரு விதமான கடினத்தன்மையை அடைகிறது. ஸ்டிஃபனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திசுக்கள் வந்து ஸ்டிஃப் ஆக ஆக கடினமாக மாற அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுகிறது. இந்த இரத்த ஓட்டம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், சத்துக்கள் பெறுவதும் மிகவும் குறைவாக இருக்கும். அப்போது உங்களுக்கு ஆக்சிஜனும் நியூட்ரியன்ஸும் தேவையான இரத்தமும் வந்து அந்த செல்களில், அந்த பர்டிகுலர் ஸ்கார் டிஷ்யூஸில் கிடைக்காததால் லிவர் வந்து தன்னுடைய முக்கிய பங்கை இழக்கிறது, சக்தியை இழக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வைட்டாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அதனுடைய சக்தியை வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளால் இந்த ஃபைப்ரோசிஸை ரிவர்ஸ் பண்ண முடியும், கட்டுப்படுத்த முடியும். ஏன் அப்படின்னா, லிவர் செல்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டியால் நம்ம பண்ண முடியும். அந்த அளவு வந்து தன்னை மீறி போயிடுச்சு அப்படின்னா இந்த ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிறது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போகும் பொழுது அந்த செல்கள் வந்து நிரந்தரமாக ஸ்கார் டிஷ்யூஸாக மாறுது, டேமேஜ் ஆகுது. அந்த இடத்துல லிவருக்கு உண்டான செயல்பாடுகள் எதுவும் நடக்கிறதில்லை. அடுத்ததாக இந்த ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிறது நம்மளால் சரியே செய்யக்கூட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வரும்பொழுது அதை வந்து சிரோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பர்மனெண்ட் ஸ்காரிங் இன் யுவர் லிவர். நம்மளுடைய லிவர் செல்களால் உங்களுக்கு வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிடும். அதே மாதிரி அந்த திசுக்கள் வந்து தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும் நிலையையும் இழந்துவிடும். ஆனாலும் நம்ம உடம்பானது விட்டு கொடுக்காம அந்த டேமேஜை குறைக்கிறதுக்கோ அல்லது அங்கேயே நிறுத்துறதுக்கோ, இல்லை அந்த டேமேஜோட அந்த சேதாரத்தின் அளவை வேகத்தை குறைக்கிறதுக்கோ முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இந்த சிரோசிஸ் வந்து லிவரோட செயல்பாடுகளை குறைக்க முயற்சி பண்ணாலும் நம்ம உடலானது
அந்த இழப்பை ஈடு செய்யறதுக்கான வேலையை செய்துக்கிட்டு தான் இருக்கும். அதாவது நம்ம ஆரம்ப நிலைகள்லேயே இந்த தொந்தரவுகளை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் அதன் பாதிப்புகளை குறைக்கவாவது இயலும். இறுதியான நிலை தான் லிவர் ஃபெயில்யூர் அப்படிங்கிற நிலை. அதாவது நம்மளுடைய கல்லீரலால் எந்த வேலையும் செய்ய முடியாது, உடல் தேவையை பூர்த்தி செய்ய முடியாத ஒரு பலவீனமான நிலைக்கு, செயல்பாடு அற்ற நிலைக்கு அல்லது செயல்பாடுகள் குறைந்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா, அதுதான் லிவர் ஃபெயில்யூர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்டேஜை டீகாம்பன்சேட்டட் சிரோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம உடலானது இதன் தொந்தரவின் மூலமாக ஏற்படக்கூடிய நஷ்டத்தை சரி செய்யக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலை அமைஞ்சிரும். இந்த லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் உடம்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிறது குறைஞ்சிடும். அதாவது லிவர் தன்னுடைய செயல்பாட்டை இழக்க ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய சிம்டம்ஸாக நம்ம உடலில் அதனுடைய தொந்தரவுகளுக்கான வெளிப்பாடுகளை நம்ம அனுபவிக்க ஆரம்பிப்போம். அந்த நோயின் காரணமாக ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை நம்ம உடலில் பல்வேறு வகைகளில் வெளிப்படும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக லிவர் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து தன்னுடைய பலத்தை இழந்து போயிட்டுருக்கிற அந்த சூழ்நிலைக்கு க்ரானிக் லிவர் ஃபெயில்யூர்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கக்கூடிய ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு நோய் தொந்தரவு. அப்போவும் நம்மளால் கொஞ்சம் போராடி தொந்தரவை தான் குறைக்க முடியும். வாழ்வியல் சூழ்நிலைகளை மாற்றலாம், மருந்துகள் துணையோடு செயல்படலாம். ஆனால் இறுதியாக இந்த ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கல்லீரலை நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவோம். வேறு ஒரு ஆரோக்கியமானவருடைய கல்லீரலிருந்து அவங்களுக்கு இந்த நோய் தொந்தரவு இருக்கக்கூடியவருக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதன் மூலமாக நம்மளால் அவரை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இறுதியாக நம்ம பார்க்க போகிறது லிவர் கேன்சர், அதாவது கல்லீரலில் வரக்கூடிய புற்றுநோயின்னு சொல்லுவோம் இல்லையா அது. ஆனால் கல்லீரல் தொந்தரவு வர்ற எல்லாருக்குமே இந்த லிவர் ஃபெயில்யூர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போகுமானா அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஆனால் கல்லீரல் புற்றுநோய் அப்படிங்கிற ஒரு தொந்தரவு உள்ளே இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த சூழ்நிலைகள் லிவர் ஃபெயில்யூர், க்ரானிக் லிவர் டிசீசஸ் அப்படிங்கிற மாதிரியான தொந்தரவுகளுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை ஹெப்படோ செல்லுலர் கார்கினோமா அப்படின்னும் சொல்லுவாங்க. கல்லீரலில் ஏற்படக்கூடிய தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த வீக்கம், அழற்சி, அங்கே சரி செய்யக்கூடிய விஷயங்கள், அந்த வடுக்கள் ஏற்படுறது, ஸ்காரிங் சேஞ்சஸ்னு சொல்லுவாங்க. அந்த வடுக்கள் ஏற்பட்டு மறுபடியும் அதை ரீஜெனரேட் பண்ணுறது, மீண்டும் மீண்டும் அதே தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருந்தால் அது கேன்சராக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கல்லீரலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உறுப்பில் ஏதோ ஒரு பகுதியில் உங்களுக்கு கேன்சர் வந்தாலும் கல்லீரலுக்கு பரவுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதிலும் குறிப்பாக இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ், அதுவும் எந்த மாதிரியான வைரஸ் அப்படின்னா உங்களுடைய கல்லீரல் செல்களில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட இன்டராக்ட் பண்ணக்கூடிய மாதிரியான செல்கள், வைரஸ்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருத்தருக்கு கல்லீரலில் நோய் தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது காமன் சிம்டம்ஸாக நம்ம என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா, மூக்கிலேருந்து ரத்தம் வடிகிறது, இரத்த வாந்தி எடுக்கிறது, வயிற்றில் வலி, உடல் எடை குறைதல், உடல் சோர்வு, காமாலை, இந்த மாதிரியெல்லாம் காமன் சிம்டம்ஸாக சொல்கிறாங்க. இதை தாண்டியும் நிறைய சிம்டம்ஸ் நம்ம பார்க்க முடியும். சாதாரணமாக லிவர் டிசீஸ் யூஎஸ்லன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு 4.5 மில்லியன் அடல்ட்ஸில் 1.8% பேருக்கு இருக்குது. அதே போல் தோராயமாக 57,000 மரணங்கள் யூஎஸில் இந்த கல்லீரல் நோய்களால் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் முழுக்க நீங்கள் பார்க்கும்போது தோராயமாக 2 மில்லியன் மரணங்கள் இந்த கல்லீரல் நோய்களால் நடக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த இறப்புகள் எல்லாமே முக்கியமாக இந்த லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிற தொந்தரவுக்கான அந்த நோய்க்கான தொந்தரவுகளாலும் நடக்குது. ஒரு சில நேரங்களில் லிவர் ஃபெயில்யூர், அதாவது கல்லீரல் தன்னுடைய செயல்பாட்டை முழுதாக இழந்து விடுவதன் காரணமாகவும் நடக்குது. ஆண்களை விட பெண்களுக்கு அதனுடைய பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்லீரல் நோய்களுக்கான முக்கிய சிம்டம்ஸும் காசஸும், அதாவது
அந்த நோயோட பாதிப்புகள் நமக்கு எப்படி வெளிப்படுது, நோய் தொந்தரவுகளாகவும் அதுக்கான காரணிகளும் என்ன அப்படிங்கிறத அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். முதல் அறிகுறி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது க்ரானிக் லிவர் டிசீஸ் அப்படிங்கிறது தொந்தரவுகள் வந்து நம்ம வெளிப்படையாக சாதாரணமாக பார்த்துட முடியாது. அதாவது ஏர்லி ஸ்டேஜஸ், அந்த நோயோட ஆரம்ப கட்ட நிலைகளில் வந்து நமக்கு இதுதான் நம்மளுடைய உடலோட தொந்தரவுன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. சில நேரங்களில் அக்யூட் ஹெப்பாட்டிட்டிஸ் மாதிரியான நேரங்களில், அதாவது இந்த ஹெப்பாட்டிட்டிஸ் தொந்தரவு ஆரம்பத்தில் கம்மியாக இருக்கும் பொழுது ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வருது, உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஆரம்ப நிலை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல நமக்கு வந்து காய்ச்சலை பார்க்கலாம், வயிற்று வலி, ஒமட்டல், இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து நம்ம பார்க்க முடியும். இது வந்து நம்ம லிவருக்கான ஒரு தொந்தரவாக ஒரு சாதாரணமான சூழ்நிலையில் இருக்கிறவங்களால எடுத்துக்க முடியாது. எப்போவுமே யாருக்கு வேணால், எந்த சூழ்நிலைக்கு வேணால் உங்களுக்கு காய்ச்சல் வரலாம், வயிற்று வலி வரலாம், வாமிட்டிங் சென்சேஷன் வரலாம். இந்த மாதிரி தொந்தரவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை ஒரு அலாம் சிம்பலாக எடுத்துக்கிட்டு நம்ம செக் பண்ணும்போது தான் இது வந்து லிவர் சார்ந்த தொந்தரவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆரம்ப நிலைகளில் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும், கண்டுபிடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உதாரணமாக அப்பர் அப்டாமினலில் மேல் பகுதியில் வயிறு லிவர் இருக்கக்கூடிய இடத்துல வலி இருக்கலாம், வாமிட்டிங் இருக்கலாம், இல்லை பசி இன்மை அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கலாம். தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு எப்போவுமே ஒரு சோர்வு உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் முதன்மை தொந்தரவுகளாக நம்ம வந்து பார்க்கணும். அடுத்தடுத்த ஸ்டேஜஸ், ஆரம்ப நிலைகளில் நம்ம அவாய்ட் பண்ணும்போது அடுத்தடுத்த சிம்டம்ஸாக நம்மளால் என்னென்ன பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த லிவரோட செயல்பாடுகளில் உங்களுக்கு தொந்தரவு தெரியும். எப்படின்னா பித்த நாளங்களில், அந்த பலியரி ட்ராக்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பித்த நாளங்களில் அந்த பித்த நீர் உற்பத்தியோ இல்லை அதனுடைய செயல்பாடுகள்லையோ உங்களுக்கு வந்து நம்ம தொந்தரவு பார்க்கலாம். அந்த பித்தமானது உங்களுக்கு இரத்த ஓட்டத்துலேயும் கலக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்படியான சூழ்நிலை வந்து ஜாயிண்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காமாலை நோய் வந்து நமக்கு வெளியே தெரியும். அடுத்ததாக நம்மளுடைய யூரினில், அதாவது சிறுநீர் வந்து டார்க் கலரில், ஏன்னா பித்த நிறமைகள் தான் உங்களுக்கு ரத்தத்தில் வெளியே போயிடுதே, ஸோ அங்கே போகாததால் உங்களுக்கு சிறுநீரில் மற்றும் மலத்துலேயும் நம்ம வந்து வித்தியாசத்தை பார்க்கலாம். சிறுநீர் வந்து அடர் நிறத்தில் டார்க் கலரில் இருக்கும், அதே சமயத்தில் மலமானது லைட் கலரில் வெளிர் நிறத்தில் இருக்கும், தன்னுடைய மஞ்சள் நிறத்தை இழந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜீரணத்தில் தொந்தரவுகள் வரலாம். அதாவது கொழுப்பு மேலாண்மையில், கொழுப்பு ஜீரணத்தில் வந்து உங்களுக்கு தொந்தரவு வரலாம். எப்படி சொல்லலாம்னா, ஒரு சிலருக்கு வந்து அந்த ஆயிலி ஐட்டம் சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரியான ஃபீல் இருக்கும். ஒரு பெரிய விருந்து போயிட்டு அவங்க நிறைய கொழுப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஜீரணத்தில் அவங்க தொந்தரவு கண்டிப்பாக பார்க்க முடியும். அதே போல் உடல் எடை வந்து குறைபாடு இருக்கலாம், மாற்றங்கள் இருக்கலாம், தசைகளோட இறுக்கம் வந்து குறைஞ்சிருக்கலாம், தளர்ந்த தசைகளாக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு விதமான துர்நாற்றத்தை கொண்ட சுவாசம் இருக்கலாம். இது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு ஒரு விதமான மறதி இருக்கலாம், தடுமாற்றம் இருக்கும். இதை வந்து ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா, இரத்தத்துக்கு போக வேண்டிய அந்த அளவுக்கு உண்டான அந்த சத்துக்களை வந்து சரியாக போக விடாது. இரத்த ஓட்டம் வந்து அங்கே சரியாக கிடைக்காததால் உங்களுக்கு மூளையில் வரக்கூடிய, அதாவது லிவர் சரியாக செயல்படாததால் ஏற்படக்கூடிய ஒரு தொந்தரவு, அதாவது மூளையில் வரக்கூடிய அந்த தொந்தரவு வந்து ஹெப்பாட்டிக் என்செஃபலோபதின்னு சொல்லுவாங்க. மறதி இல்லைன்னா சில நேரங்களில் அவங்களால தடுமாற்றம் இருக்கும், ரீகால் பண்ணுறதுல அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். அடுத்ததாக இந்த லிவர் டிசீஸ் வந்து தன்னுடைய நிலையில் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் பொழுது, பாதிப்புகள் அதிகமாகும்போது இரத்த ஓட்டத்தை அடுத்ததாக பாதிக்கும். அதே மாதிரி ஹார்மோன்களும் மற்றும் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் வந்து அதனுடைய நிலையிலையும் வந்து ஒரு மாறுபாடு நீங்கள் உணர முடியும். இது வந்து அடுத்தடுத்த கல்லீரல் தொந்தரவு பாதிப்புகளில் வரக்கூடியதாக பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய உடல்லையே வெளிப்புறத்திலேயே நம்மளால் பார்க்க முடியும். நகங்களின் தோற்றத்தில் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும். அதே போல் உடம்பில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு விதமான அரிப்பு இருக்கும், ப்ரூரிட்டிஸ்னு சொல்லுவாங்க.
அரிக்கக்கூடிய தன்மையில் தோல் இருக்கும். ஆனால் உங்களுக்கு அதுக்கான ரேஷஸ், அந்த வடுக்கள் நீங்கள் சொரிஞ்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு மார்க் வரும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் உங்களால் பார்க்க முடியாது. பட் உடலில் அரிப்பு வந்து உங்களால் உணர முடியும். அதே மாதிரி நெயில்ஸ், அதாவது நகங்களில் நம்ம பார்க்கும்போது ஸ்பூன் நெயில்ஸ், டெரிஸ் நெயில்ஸ், நெயில்ஸ் கிளப்பிங், ஸ்பைடர் ஆஞ்சியோமாஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய நகங்கள் வந்து ஒன்று வளைந்து வளர்ந்துருக்கும், இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தில் வெளிரிய நிறத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். அடுத்ததாக ஸ்பைடர் ஆஞ்சியோமான்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய நரம்புகளில் இரத்த ஓட்டமானது தடைப்பட்டு நீங்கள் பார்க்கும்போது ஒரு சிலரோட உடம்புல நல்லா வெளியவே தெரியும். அந்த சிலந்தி மாதிரியான ஒரு அமைப்பில் அந்த இரத்த நாளங்கள் வந்து அங்கங்கே ஸ்டாப் ஆகிருக்கும், பிளாக் ஆகிருக்கும். அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்ல, உங்களுடைய உடலில் நீங்கள் பார்க்கும்போது சின்ன சின்ன சிகப்பு புள்ளிகள், மச்சம் மாதிரி புதுசாக உருவாகும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கல்லீரல் பாதிப்புக்கான ஒரு அறிகுறி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கண்கள்லையோ, உங்களுடைய ஐலிட்ஸ்னு சொல்ல கண் இமைகளிலேயோ, இல்லை உங்களுடைய தோல்லையோ நீங்கள் மஞ்சள் நிறத்தை பார்க்கலாம். இல்லைன்னா மஞ்சள் நிறத்தில் கொஞ்சம் வீக்கம் மாதிரியான விஷயங்களை, தடிமன்களை நீங்கள் வந்து உணர முடியும். அதே போல் உங்களுக்கு வந்து ரத்தம் வந்து ஈஸியாக வெளியேறிடும். அதாவது ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, எங்கேயோ ஒரு அடிபட்டுச்சுன்னா அந்த ரத்த வெளியேற்றம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ரத்தம் உறைதலுக்கான செயல்பாடில் கல்லீரலுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சுலபமாக நடக்கும். அதே போல் உங்களுடைய உள்ளங்கை இருக்கு இல்லையா, அது வந்து சிவந்துடும். இதுவும் கல்லீரல் தொந்தரவுக்கான ஒரு முக்கியமான அறிகுறியாக வந்து நம்ம பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் இருந்து அந்த திரவங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கசியும் பொழுது, உங்களுடைய இரத்த நாளங்களில் கசியும் பொழுது நம்ம உடம்புல வேறு சில மாற்றங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். அந்த மாதிரியான தொந்தரவுகள் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்வோலன் அப்டமன், அசைட்டிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய வயிறு பானை மாதிரி பெருசாகிக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம தமிழில் சொல்லும்போது பெருவயிறு அப்படின்னு சொல்லி ஒரு தொந்தரவு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இரத்த நாளங்களுக்கு உள்ளே போய் பரவக்கூடிய, அதாவது உடல் முழுக்க பயணிக்கக்கூடிய அந்த திரவமானது கசிந்து வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சேர ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு ஒரு பானை மாதிரியான ஒரு ஆள் பார்த்தா நார்மலாக இருப்பாங்க, ஆனால் வயிறு மட்டும் பெருசாக இருக்குது. இப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு தான் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. கர்ப்பமே இல்லாமல், ஒபிசிட்டியும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வயிறு மட்டும் பெருசாக இருக்குது அப்படின்னா கட்டாயம் அவருக்கு கல்லீரலில் தொந்தரவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்லை அப்படி இல்லைன்னா நல்லது, இருந்ததுன்னா நம்ம அதுக்கான தொந்தரவுகளை கண்டுபிடிச்சிட்டு சரி செய்து கொள்வது நலம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுடைய மூட்டுகளில் வீக்கம் ஏற்படும். அதாவது ஸ்வோலன் ஆங்கிள்ஸ், ஃபீட், ஹேண்ட்ஸ், ஃபேஸ், அதாவது நம்மளுடைய பாதத்தில், கை கால்களில், மூட்டுகளில், முகத்தில், எல்லா இடத்துலையுமே இந்த வீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு வந்துட்டு இந்த மார்பக வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அதுவும் ஒரு சிம்டம் தான். பெண்களுக்குன்னு நம்ம பார்க்கும் பொழுது கல்லீரல் சார்ந்த தொந்தரவுகளில் இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதாவது அவங்களுடைய மாதவிடாய் சுழற்சியில் சில மாற்றங்கள் இருக்கும், தொந்தரவுகள் இருக்கும். அதே மாதிரி ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க, மலட்டுத்தன்மை வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்களுக்குன்னு பார்க்கும்போது ஷ்ரங்கன் டெஸ்டிகல்ஸ், அப்புறமா என்லார்ஜ்டு மேல் பிரஸ்ட் டிஷ்யூ, அதாவது அவங்களுடைய ஆண் குறிகளில் வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அதே போல் அவங்களுடைய மார்பக வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். இது போல் லிவர் டிசீஸ் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குன்னா இறுதி நிலையில் என்ன மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லிவர் சார்ந்த அந்த இரத்த நாளங்களில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு விதமான அழுத்தம், அதீத அழுத்தம் வந்து இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்து இரத்த ஓட்டத்தை பாதிக்கும். இல்லை அந்த திரவங்களோட ஓட்டத்தை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இரத்த நாளங்களுடைய செயல்பாட்டையும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக உங்களுக்கு லிவர் கேன்சரில் வந்து கொண்டு போய் நிறுத்தும். இது சார்ந்த தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு மருத்துவமனையில் நீங்கள் போய் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம், இல்லை மரணத்தை கூட அளிக்கலாம். இந்த போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன்
அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லிவர் செல்கள் வந்து ஸ்காரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும்போது அங்கே இரத்த ஓட்டம் தடைப்படுது அப்படின்னு பார்த்தோம். அங்கே கிடைக்கக்கூடிய சத்துக்களும் தடைப்படுதுன்னு பார்த்தோம். அப்படி இரத்த ஓட்டம் தடைப்படும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய போர்ட்டல் வெயினில் உங்களுக்கு அழுத்தம் அதிகமாகுது. ஏன்னா ஒரு இடத்துல ஃபோர்ஸ் நாங்கள் கொடுத்தா தானே அந்த தடையின் மீறி அந்த இரத்த ஓட்டம் நடக்கும். அந்த மாதிரியான தடைகள் வரும் பொழுது உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் அழுத்தம் வந்து அதிகமாகுது. அந்த நேரங்களில் நம்மளுடைய அந்த வெயின் நரம்புகள் என்ன ஆகும்னா பலவீனமாகலாம், என்லார்ஜ் ஆகலாம், அளவில் பெரிதாகலாம், வீக்கம் ஏற்படலாம். ஸ்ட்ரெச்சிங்னு சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் பெருசாகி அதுக்கான வழி விடுறதுக்கான முயற்சிகள் நடக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் அந்த தசைகள் வந்து பலவீனம் அடைந்து அங்கே இரத்த ஓட்டமோ நிணநீர் ஓட்டமோ இல்லை உங்களுக்கு பைலுக்கான விஷயங்களோ அந்த நாளங்களில் வந்து லீக்கேஜ் ஏற்படலாம், உடையலாம். அந்த நாளங்கள் வந்து உடையலாம், இரத்த ஓட்டமும் வந்து வெளியே வரலாம், ப்ளீடிங்கும் நடக்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்கும் பொழுது உங்களுக்கு இன்டர்னல் ப்ளீடிங் அப்படிங்கக்கூடிய விஷயம், அதாவது உள்ள இரத்த நாளங்கள்லேருந்து இரத்த கசிவு ஏற்படும் பொழுது உங்களுக்கு எந்த இடத்துல அந்த இரத்த கசிவு இருக்குங்கிறத பொறுத்து உங்களுக்கு அதுக்கான பாதிப்புகள் வந்து இருக்கும். சில நேரங்களில் லைஃப் த்ரெட்டனிங்காக கூட அமைஞ்சிடலாம். அதே போல் இந்த மாதிரியான வேறு சில தொந்தரவுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது என்லார்ஜ்ட் அண்ட் ஓவர் ஆக்டிவ் ஸ்ப்ளீன், ஹைப்பர் ஸ்ப்ளீனிசம்னு சொல்லுவோம். ஸ்ப்ளீன் வந்து தன்னுடைய நிலையில் இருந்து வீக்கம் அடைஞ்சி அதனுடைய இடத்த வந்து, அதாவது இந்த ஹைப்பர் டென்ஷன் ஏன் நடக்குதுன்னு பார்க்கும் பொழுது அந்த ஹெப்பாட்டிக் ஆர்டரி, அந்த ஹெப்பாட்ரி சிஸ்டம்னு பார்த்தோம் இல்லையா, பிலியரி சிஸ்டம்னு பார்த்தோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஹெப்பாட்டிக் டக்டும் ஸ்ப்ளீனில் இருந்தும் பேன்க்ரியாஸ்லேருந்து வரக்கூடிய டக்டும் காமனாக இணைஞ்சி தான் உங்களுக்கு வந்து சிறுகுடலுக்குள்ளே அந்த பைலை கொண்டு சேர்க்குது, மற்ற விஷயங்களை சேர்க்குதுன்னு பார்த்தோம். அப்படி சேர்க்கக்கூடிய இடத்துல ஸ்ப்ளீன் வந்து தன் நிலையிலிருந்து அதிகமாக வந்தால் அந்த வழியை அடைச்சிக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லையும் இந்த போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் வந்து ஏற்படும். அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி ஃபெயில்யூர், கல்லீரலுக்கும் நுரையீரலுக்குமான பாதையில் இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவில் கூட உங்களுக்கு இந்த மாதிரியான போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் ஏற்படலாம். கிட்னி ஃபெயில்யூர், ஹெப்படோ ரீனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கல்லீரலுக்கும் சிறுநீரகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்துலேயோ அந்த நெட்வொர்க்லேயோ எங்கேயாவது தொந்தரவு ஏற்பட்டாலும் உங்களுக்கு இந்த போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாட் ஆர் த காசஸ் ஆஃப் லிவர் டிசீஸ் அப்படின்னா என்ன? இந்த லிவர் டிசீஸுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு 100க்கும் மேலே லிவர் டிசீசஸ் இருக்குது. பட் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட வகைகளுக்குள்ளே நம்ம அடக்கிட முடியும். அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முதலாவதாக வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், வைரல் ஹெப்பாட்டிட்டிஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் வந்து குறிப்பாக உங்களுக்கு ஹெப்பாட்டிட்டிஸ் பி அண்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் சி அண்ட் க்ரானிக் ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரியான தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்குது. அடுத்ததாக ஆல்கஹால் இன்டியூஸ்ட் ஹெப்பாட்டிட்டிஸ், அதாவது ஹெவி ஆல்கஹாலை நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு அக்யூட்டோ இல்லை க்ரானிக் ஹெப்பாட்டிட்டிஸை கொடுக்கும். இதையே நம்ம தொடர்ந்து இதே தவிர நம்ம செய்துக்கிட்டே இருக்கும் பொழுது அது வந்து லிவர் சிரோசிஸ் மற்றும் லிவர் ஃபெயில்யூருக்கான காரணமாக அமைஞ்சிடுது. அடுத்ததாக டாக்ஸிக் ஹெப்பாட்டிட்டிஸ், அதாவது நம்ம மருந்துகளுக்கோ இல்லை டாக்ஸிக்கான பொருட்களுக்கோ நம்ம உடலுக்கு ஒவ்வாத வேதிப்பொருட்களுக்கோ கெமிக்கல்ஸுக்கோ நம்ம தொடர்ந்து ஒரு எக்ஸ்போஷர் ஆகும் பொழுது, அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம், நம்ம வாழக்கூடிய சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து நீண்ட நாள் வேறு ஏதோ ஒரு தொந்தரவுக்காக அவங்க மருந்துகள் எடுத்துக்கிற மாதிரியான நிலை இருக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் உங்களுக்கு அந்த மருந்துகளின் காரணமாக இல்லை வேதிப்பொருட்களின் காரணமாக வரக்கூடிய அந்த டைப் ஆஃப் ஹெப்பாட்டிட்டிஸ் வந்து டாக்ஸிக் ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக நான் ஆல்கஹாலிக் ரிலேட்டட் ஃபேட்டி லிவர் டிசீஸ், நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றம் மெட்டபாலிக் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது அந்த மாதிரியான உடலில் நடக்கக்கூடிய அந்த இயக்க மாறுபாடுகள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவு கொடுக்கலாம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதீத உடல் பருமன், அதிகமான பிளட் சுகர், சர்க்கரை நோய் இருக்குது, இல்லை
உடலில் அதிகமான கொழுப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கொழுப்பு மேலாண்மையில் நம்ம லிவர் வந்து மெட்டபாலிசத்துலேயும் வேலை செய்து அதனுடைய பங்கு இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயத்தில் வரும்பொழுது அங்கே ஏதோ ஒரு தொந்தரவின் காரணமாக இந்த கொழுப்பு மேலாண்மை அப்படிங்கிறது சரிவர நடக்காமல் கொழுப்போட ஜீரணமோ கொழுப்பை உடைத்து சின்ன சின்ன கூறுகளாக மாற்றக்கூடிய விஷயமோ அங்கே நடக்கலைன்னா இந்த கொழுப்பானது, இந்த ஃபேட் ஆனது அந்த லிவர் செல்களில் ஸ்டோர் ஆகிடும். இந்த மாதிரியான விஷயம் வந்து உங்களுக்கு அழற்சியை கொடுக்கலாம். இதை வந்து நான் ஆல்கஹால் ரிலேட்டட் ஸ்டியாட்டோஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதற்கு அடுத்ததாக பிலியரி ஸ்டாசிஸ், பித்த நீர் சார்ந்து பித்தம் சார்ந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தொந்தரவு. இப்போ ஒரு சிலருக்கு வந்து பிறப்பிலேயே அவங்க பிறக்கும் பொழுதே அந்த பித்த நாளங்களில் ஏதோ ஒரு அடைப்பு இருக்குது அப்படிங்கும்பொழுது அந்த பித்தமானது அந்த செல்களை விட்டு வெளியேறாத நேரத்தில் லிவருக்கு வந்து இன்ஜுரி நடக்கலாம், ஏதாவது ஒரு டேமேஜ் நடக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு எங்கே கொண்டு போய் நிறுத்தும்னா பிலியரி ஆட்ரீஷியா அப்படிங்கிற ஒரு தொந்தரவுக்கும் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் அப்படிங்கிற தொந்தரவுக்கும் வந்து காரணமாக அமையுது. இதே சில நேரங்களில் பிறப்பில் வராமல் நான் கான்ஜெனிட்டலாக இருக்கக்கூடிய சில நேரங்களில் உங்களுக்கு அந்த பித்த நாளங்களின் அமைப்பிலையோ வடிவத்திலேயோ தொந்தரவுகள் வந்து அங்கே அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் விஷயத்தில் தொந்தரவு வரும் பொழுது உங்களுக்கு கேல் ஸ்டோன்ஸாகவும் முடியலாம், பிலியரி ஸ்ட்ரக்சரில் அந்த இரத்த நாளங்களில் ஏதோ ஒரு தொந்தரவாகவும் அமையலாம். அடுத்ததாக ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், அதாவது நம்மளுடைய சொந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம உடலுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான தொந்தரவுகளில் உங்களுக்கு சிவியரான க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் ஏற்படலாம், ஸ்கேரிங் ஏற்படலாம், அதாவது லிவரோட அழற்சி இருக்கலாம், வீக்கம் இருக்கலாம், அதே மாதிரி வடுக்கலாக ஸ்கேரிங் டிஷ்யூஸாக மாறலாம். இதே போல் உங்களுக்கு பைல் டக்ட்ஸ்லையும் தொந்தரவு ஏற்படலாம். ஆட்டோ இம்யூன் ஹெப்பாட்டிட்டிஸ், பிரைமரி பிலியரி கொலாங்கிட்டிஸ் மற்றும் பிரைமரி ஸ்க்ளிரோசிங் கொலாங்கிட்டிஸ் இந்த மாதிரியான நோய்களால் உங்களுக்கு வந்து கல்லீரலோட செயல்பாடு பாதிக்கப்படலாம். இதையெல்லாம் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இன்ஹெரிட்டட் மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ். சில விஷயங்கள் நம்ம உடம்பில் வேறு சில தொந்தரவுகளால், உதாரணமாக வந்துட்டு உங்களுக்கு கிளைக்கோஜன் ஸ்டோரேஜில் வரக்கூடிய டிசீஸு, வில்சன் டிசீஸ்னு சொல்லுவாங்க, ஹெமட்டோக்ரோமட்டோசிஸ், கவுச்சர் டிசீஸ், இந்த மாதிரியான தொந்தரவுகளில் வந்துட்டு டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ், உடம்பில் கழிவுகள் வெளியேறணும் இல்லையா, வடிகட்டுதல் வேலையை லிவர் பண்ணுது இல்லையா, அந்த விஷயங்கள் தொந்தரவு நடக்கும் பொழுது அந்த நச்சு பொருட்கள் வந்து ரத்தத்தில் கலந்து அதனால் உங்களுக்கு சில தொந்தரவுகள் ஏற்படலாம். இதை வந்து இன்ஹெரிட்டட் மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக கார்டியோ வாஸ்குலர் டிசீசஸ், இரத்த ஓட்டங்களில் தடை ஏற்படுத்தக்கூடிய காரணங்களால் உங்களுக்கு லிவரில் ஏற்படக்கூடிய டேமேஜ். உதாரணமாக பட் சியாரி சிண்ட்ரோம், இசேமியா, ஆர்டீரியல் டிசீசஸ், அப்புறமா ரைட் சைடட் ஹார்ட் ஃபெயில்யூர், இந்த மாதிரியான தொந்தரவுகள் மூலமாக இரத்த ஓட்டம், கல்லீரலுக்கு உள்ளே வரக்கூடிய இரத்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய தொந்தரவின் காரணமாக கல்லீரலுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகளுக்கு கார்டியோ வாஸ்குலர் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் நம்ம செய்தால் கல்லீரலுக்கான டிசீசஸ், லிவர் டிசீஸ் வரதுக்கான காரணம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, தொடர்ந்து இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிற பழக்கம் இருந்தால், இன்ட்ராவீனஸ் ட்ரக்ஸ், அதாவது நரம்புகள் மூலமாக நம்ம ஊசி மூலமாக எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் அடிக்கடி எடுத்துக்கிட்டோன்னா, இல்லை வலி நிவாரணிகளில் நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த மெட்டபாலிக் விஷயத்தில் வளர்ச்சிதை மாற்றத்துலேயோ ஜீரணத்துலேயோ ஏதோ ஒரு தொந்தரவு இருந்தது அப்படின்னா, அதிகமாக நம்ம வந்து டாக்ஸிக் கெமிக்கல்ஸ், அந்த கெமிக்கல்ஸோட எக்ஸ்போஷரில் இருந்தோன்னா, அடுத்ததாக அடிக்கடி நமக்கு ரத்தம் ஏற்றக்கூடிய நிலைமை வந்தது அப்படின்னாலும், உங்களுக்கு ரத்தம் மட்டும் இல்லை, இப்போது நிறைய பேரோட அந்த வேலைகள் செயல்பாடுகள் காரணமாக உங்களுக்கு இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் வேலை பார்க்குறாங்க, க்ளீன் பண்ணுறாங்கன்னா ஒரு பேஷண்ட்ஸோட இதை வந்து க்ளீன் பண்ணும்போது அவங்க வந்து அதிகமாக அந்த ரத்தத்துக்கும் அந்த ஃப்ளூயிட்ஸுக்கும் எக்ஸ்போஸ் ஆவாங்க இல்லையா. இது வந்து ஒரு உதாரணம் தான். பாதுகாப்பு இல்லாமல் மருத்துவமனைகளில் வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி நடக்கும்போது இப்படியெல்லாம் பல்வேறு தொந்தரவுகள், நம்ம சூழ்நிலைகளை நம்ம எதிர்பார்க்கும் பொழுது நமக்கு கல்லீரல் தொந்தரவுகளுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
ஹவு டு ஐ ட்ரீட் லிவர் டிசீஸ்? நம்மளால் இந்த கல்லீரல் நோய்களை எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு சில வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்து ஆன்டிவைரல்ஸ் கொடுக்கலாம். ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்க்கு வந்துட்டு கார்டிகோசாய்ட்ஸ் மற்றும் இம்யூனோசப்ரசன்ஸ் மாதிரியான மருந்துகளை கொடுத்து குறைக்கலாம். ஆனால் பெரும்பாலான விஷயங்கள் வந்து நம்மளுடைய வாழ்வியல் சூழலை நம்ம மாற்றலாம், வாழ்வியல் முறைகளை மாற்றலாம். அண்ட் பிகினிங் ஸ்டேஜ்லேயே, ஆரம்ப நிலைகள்லேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் கல்லீரல் நோய்களை சரி செய்திட முடியும். அதே போல் நம்ம இந்த டாக்ஸிக் விஷயம்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது நச்சுக்களோட எக்ஸ்போஷரை வந்து நம்ம குறைக்கணும். நம்ம உடலுக்கு நச்சு பொருட்களை கொடுக்கறதையும் நம்ம வந்து குறைக்கும் பொழுதும் நம்மளால் கல்லீரல் நோய்களை சரி செய்திட முடியும். முக்கியமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஆரம்ப நிலைகளில் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த தொந்தரவை சரி செய்ய முடியும். பல பேருக்கு வந்து ஆரம்பத்தில் இது சார்ந்த தொந்தரவுன்னு தெரியாததால் லிவர் ஃபெயில்யூர் வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. அப்படியே நம்ம கண்டுபிடிச்சாலும் நம்ம வந்துட்டு வாழ்வியல் சூழலை கொஞ்சம் நம்ம மாற்றும் பொழுது அந்த நோயோட வீரியத்தை வந்து நம்மளால் குறைக்க முடியும். ஒரு கட்டத்தில் நம்மளால் இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல, நம்மளுடைய லிவர் வந்து கோஆப்ரேட் பண்ணலைங்கும் பொழுது லிவர் டிரான்ஸ்பிளான்ட் தான் அதுக்கான ஒரே தீர்வாக இருக்கிறது. நம்ம வந்து நல்லா தூங்கலாம், நல்ல காற்றோட்டமான சூழ்நிலைகளில் இருக்கலாம், நல்ல ஹைஜீனான விஷயங்கள், அதாவது நம்மளுடைய சுத்தமான டாக்ஸின்ஸு எக்ஸ்போஷர் இல்லாமல் நம்மளுடைய சூழ்நிலைகளை நல்லா வச்சுக்கலாம். ஆல்கஹால் குடிக்கிறத குறைச்சிக்கலாம், இல்லை அளவாக குடிக்கலாம். குடிக்காமையே இருந்தால் ரொம்ப நல்லது. அதே போல் நம்மளுடைய உடலுக்கான ஜீரண விஷயங்கள், மெடபாலிக் ஃபேக்டர்ஸான கொழுப்பு கம்மியாக இருக்கிற உணவுகளை சாப்பிட்றது, இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது, நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு நம்ம வாழ்ந்தோன்னா இந்த கல்லீரல் நோய்கள்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும்.